ஆசீர்வாதத்தின் ஊற்றாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இம்மட்டுமா எங்களை காத்து வழி நடத்தி வந்த தேவன், இனியும் நீரே எங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு என்று உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தெரியாதபடிக்கு கர்த்தாவே, இந்த உலகத்தின் போக்கிலே நாங்கள் போய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் சுவாமி. எங்களை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ, அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை உணராதவர்களாக எங்கள் போக்கில் வாழ்கின்றபடியினால்தான் பலவிதமான பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே, போராட்டங்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்கின்றோம். எனவே இப்படிப்பட்டதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறீர். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிறீர். நீர் எங்களுக்கு என்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் சுதந்திரித்து கொள்வதற்கான கிருபைகளை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் பேசுவதை நாங்கள் கேட்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். லூக்கா 16:8-9. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பல காரியங்களை உவமானங்கள் மூலமாக நடைமுறையிலே பல காரியங்களை அவர்களுக்கு போதித்து வந்தார். ஆக இப்பொழுதும் கூட அவர் தம்முடைய சீஷர்களுக்குத்தான் ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார். எது முக்கியமானது, என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிப்பதற்காக, நாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியிலே 16:8 சொல்கிறது, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன செய்தான் அந்த உக்கிரானக்காரன்? உக்கிரானக்காரன் என்றால் யார்? ஆங்கிலத்தில் வேத புத்தகத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒன் ஹூ மேனேஜஸ், அதாவது மேனேஜர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த மேனேஜருடைய வேலை என்ன? அவர் அந்த எஜமானுடைய அல்லது அந்த முதலாளியினுடைய எல்லா காரியம், இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது என்றால், ஒரு மேனேஜர் இருக்கிறார் என்றால், எல்லாவற்றிலும் அந்த ஓனர் நிறுவன தலைவர் எல்லாவற்றையும் கவனிக்க முடியாது. ஆகவே அவர் அந்த பொறுப்பை ஒரு மேனேஜர் கையில் கொடுக்கிறார். இந்த மேனேஜர் தான் என்ன செய்ய வேண்டும், எது எது எங்கே எப்படி நடக்கிறது என்று எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கிறதா, வாங்குகின்ற இந்த விலைக்கு வாங்குகின்றோம், கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும், யார் யாரிடமிருந்தெல்லாம் நாம் பொருட்களை வாங்கி இருக்கின்றோம் அல்லது பணம் வாங்கி இருக்கின்றோம், யார் யாருக்கெல்லாம் அது திரும்ப கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையும் கவனிக்கின்ற அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த உக்கிரானக்காரனுக்கு தான் இருக்கின்றது. ஒரு தொழிலில் நல்ல லாபம் வந்தாலும் அந்த பெருமை யாருக்கு போகும்னு சொன்னால் அந்த மேனேஜருக்கு தான் போகுது, அந்த உக்கிரானக்காரனுக்கு தான் போகுது. அல்லது ஒரு நஷ்டம் வந்தாலும், ஒரு அவப்பெயர் வந்தாலும் அது யாரை தான் பாதிக்கும் என்றால் அந்த உக்கிரானக்காரனை தான் பாதிக்கும்.
ஆக அவர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களே சரியில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனம் நல்லபடியாக நடக்க முடியாது. ஆக இந்த உக்கிரானக்காரன்கிட்ட ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் பலரிடமிருந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறது. அவன் உங்களுக்கு சின்சியராக இல்லை, அவன் இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறான் என்று சொல்லி உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் இப்படியே விட்டிங்கன்னா கொஞ்ச நாளையில் எல்லாத்தையும் அழித்து போட்டு விடுவான் என்று அவனை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் போகின்றது. உடனே அவர் என்ன செய்கிறார், எஜமான் இப்படிப்பட்டவனை நான் மேனேஜராக வைத்திருந்தா நாளைக்கு நாமும் நடுத்தருவில் வந்து நிற்க வேண்டி வந்துவிடும் என்று சொல்லி அவனை வேலையை விட்டு நீக்க சொல்லுகின்றார். ஆக அவன் வேலை விட்டு நீங்கி போய்விட்டான் என்றால், அதை விட்டு வெளியே வந்தால் அவனுக்கு வேற ஒரு வேலையை தெரியாது. ஆகவே தான் அவன் சொல்கிறான், வெளியில் போய் மண்வெட்டி எடுத்தோ மற்ற சரீரத்தை கடினமாக உழைக்க வைத்தோ உழைப்பதற்கு எனக்கு பலன் கிடையாது. இன்னொன்று, நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டேன். இப்போ வெளியே வந்து ஒரு சாதாரண போஸ்ட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது சாதாரணமாக மற்றவங்கள்ட்ட போய் ஏன்னா பலருக்கு பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து அப்படி பழக்கப்பட்டவன் இன்றைக்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் போய் நிற்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் என்னால் முடியாது. அப்படி என்றால் நான் வாழ வேண்டும் என்று சொன்னார் இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பின பிறகு நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்று யோசித்து விட்டு அவன் என்ன செய்கின்றான், ஒருத்தனை கூப்பிடுறான். ஏன்னா அவன் நிறைய பேர் இவன் மூலமாக கடன் வாங்கி இருக்கின்றார்கள். கடன் என்றால் இவனுடைய பாக்கெட்லேருந்து அவன் பணம் தரல, அந்த ஐஸ்வர்யனுடைய பணத்தை இவன் எடுத்து கடன் கொடுப்பான். அதற்குரிய வட்டியை எஜமானனுக்கு செலுத்துவான். பிறகு கடனை கொடுத்தவர்களிடமிருந்து கடனை வசூலிப்பான். இது இவனுடைய வேல். ஒரு மிடில் மேன் மாதிரி, மீடியேட்டர் மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கிறவன் இப்போ என்ன செய்கிறான், யார் யாரெல்லாம் என்கிட்ட ஜாமான்கள் வாங்கினார்கள் அல்லது பணம் பெற்றுக்கொண்டார்கள், பொருட்கள் பெற்றுக்கொண்டார்கள், இந்த லிஸ்ட்டு எனக்கு இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்கு சில சகாயம் பண்ண போகிறேன். அந்த மாதிரி சகாயம் பண்ணேன்னா என் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துவிடும். எனவே இந்த எஜமான் என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாலும் வெளியே போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், ஐயோ நமக்கு இவ்வளவு சகாயம் பண்ணினாரே என்று சொல்லி அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது கடன்பட்ட ஒருவனை அழைக்கின்றான். அவனுக்கிட்ட கேட்குறான், நீ என் எஜமானிடத்தில் பெற்ற கடன் எவ்வளவு என்று கேட்கின்றான். 16ஆம் அதிகாரம் லூக்கா 16:6 வசனம் சொல்லுகிறது, அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்போ அந்த உக்கிரானக்காரன் சொல்கிறான், இந்த அவன் சீட்டை வாங்கி உட்காந்து 50 என்று எழுது. வாங்கினது எவ்வளவு, 100. அப்போ அந்த 100க்கு தான் அவன் அந்த சீட்டு கொடுத்துருக்கான். இப்போ என்ன சொல்கிறான், அந்த சீட்டை கொடு, அதில் 50ன்னு எழுதிக்கோ. அப்படின்றால் என்ன அர்த்தம், அவன் 100 குடம் எண்ணெய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிட்டர்ன் பண்ணுறது 50 குடம் கொடுத்தா போதும். ஆக அப்படியாக எழுதி வாங்கி கொண்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். கடனில் பாதி 10 லட்சம் கடன் வாங்கின இடத்துல ஒருத்தர் சொல்கிறேன், வேணாப்பா நீ 10 லட்சம் கொடுக்க வேண்டாம், 5 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் அதே மாதிரி இன்னொருவனை கூப்பிட்றான், நீ எவ்வளவு கடன் வாங்கினேன்? அவன் சொல்கிறான், நான் 100 கலம் கோதுமை வாங்கினேன். சரி, உன் சீட்டை வாங்கி அதில் 80ன்னு எழுது. அப்போ 20 காலம் அவன் திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரே சந்தோஷம் அவனுக்கும். ஆக இப்படியாக இவன் செய்வதை அந்த எஜமானன் கேள்விப்படுகிறான். மேலோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் இது எப்படி அவன் சம்மதித்தான், இதை எப்படி அவன் ஏற்றுக்கொள்கின்றான். 8வது வசனம் சொல்கிறது, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எப்படி 100 ரூபா கடன் கொடுத்தவன்ட்டு 50 ரூபா போடும் அப்படின்னு சொன்ன நஷ்டம் யாருக்கு, எஜமானனுக்கு தானே. 100 வெள்ளிக்காசை கடன் வாங்கினவனுக்கு நீ 80 போதும்னு சொல்லி வாங்கினேன்னா அவன் நஷ்டம் யாருக்கு, எஜமானனுக்கு தானே. ஆனால் இங்கே அந்த எஜமானன் என்ன சொல்கிறான், அவன் புத்தியாய் நடந்து கொண்டான் என்று. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, இந்த உக்கிரானக்காரன் எஜமானனுக்கு உண்மையாய் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவு வாங்குகிறோம், எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, இந்த அக்கௌண்ட்டெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இந்த உக்கிரானக்காரன் தான். ஆக எஜமான்கிட்ட சொல்லியிருப்பான், நான் அவனுக்கு 100 கொடுத்துருக்கேன், 50 கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இவன் எழுதி வாங்கினது எவ்வளவு, 100ன்னு எழுதி வாங்கியிருக்கான்.
அப்போது கள்ளக்கணக்கு. அதே போல் 100 குடம் என்னென்னு எழுதி வாங்கியிருக்கேன், ஆனால் இவன் ஆக்சுவலாக கொடுத்தது 80 தான் இருக்கும். இப்பொழுது கூட அது சில வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் எல்லோரும் இந்த எழுதி வாங்குவாங்க. அப்போ அந்த எழுதி வாங்குறதுல நம்ம 10,000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருப்போம். அதுக்கு ஏற்கனவே அவன் 2,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு பிடிச்சிருப்பான். ஆனால் எழுதி கொடுக்கறது இன்னும் 10,000, இன்னும் வட்டி கொடுக்கணும், இன்னும் போகணும். அந்த 10,000ன்றது 20,000த்திற்கு மேலே அவன்கிட்டேருந்து வாங்குறதா இருக்கும். எனவே இந்த பணத்தை வாங்கும் பொழுது இவர்கள் ஒரு கமிஷன் எடுத்துக்கொண்டு மிகுதியானதைத்தான் அந்த ஓனருக்கு கொடுப்பார்கள். அதே போல் தான் இங்கே அவன் கொடுத்தது 50 தான், ஆனால் எழுதி வாங்கினது 100. இப்போ நினைக்கிறான், ஐயோ நாம் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துவிட்ட காரணத்தினால்தான் இப்பொழுது நாம் தண்டிக்கப்படும்படியாக வெளியே அனுப்பப்படுகின்றோம். எஜமானனுக்கு போயிருக்கும் நியூஸு, இவன் கொடுக்கறத கொஞ்சமாக கொடுத்துட்டு எழுதி வாங்குறத மட்டும் நிறையா எழுதி வாங்குறான். கலெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த பணத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டு மீதியானதான் உங்களுக்கு தருகிறான் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு இருப்பான். எனவே இப்படியாக அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக, ஐயோ நாம் இப்படி தவறான கணக்கு வைத்து விட்டோமே, கொடுத்ததற்கு மேலே நிறைய வாங்கினாங்கன்னு சொல்லி பொய்யாக எழுதி வாங்கி இருக்கின்றோமே, இனி அப்படி நாம் செய்யக்கூடாது என்று தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த 100 குடம் என்னென்னு எழுதி கொடுத்துருக்கான் இல்லையா, அவன்கிட்ட இவர் ஆக்சுவலாக கொடுத்தது 50 குடம் தான். அதனால் சொல்கிறான், தப்பாக எழுதி கொடுத்துட்டேன், தவறாக எழுதி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, அதை நீ எவ்வளோ வாங்கின 50 தானே வாங்கின, அந்த 50னே எழுதி கொடு. அப்படி என்றால் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் தன்னை அவன் திருத்தி கொள்கின்றான். அதே போல் 100 கலம் கோதுமை இவன் கொடுக்கவில்லை. எழுதி வாங்கினது தான் 100 கலம், ஆனால் இவன் கொடுத்திருப்பது 80 தான். எனவே அந்த நிலையிலே அவனிடம் உண்மையான அளவை கொடுத்து வாங்குகின்றான். அப்பொழுது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஐயோ இவர் மனம் திரும்பிட்டாரு, நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, கொடுத்ததை கரெக்டாக எழுதி வாங்குறாரு என்று சொல்லி இவரை குறித்து, இந்த உக்கிரானக்காரனை குறித்து, அந்த மேனேஜரை குறித்து அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிடும். இதை அந்த எஜமான் பார்க்கின்றார். அப்போ ஏன் இவனை வேலையை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாருன்னா, இப்படி தவறான கணக்குகளை எழுதி தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிற ஒருவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, என்றைக்கு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை திருத்தி கொண்டானோ அதை பார்த்து தான் அவர் சொல்கிறார், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான். என்ன புத்தியாய் செய்தான்? தன்னுடைய தவறை உணர்ந்தது மாத்திரம் அல்ல, அதை திருத்தி கொண்டு அதை சரியும் செய்து கொண்டான். ஆக யார் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள முற்படுகின்றார்களோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். பாவம் செய்வது, தவறுவது மனுஷீகம். ஏன்னா மனிதனுக்கு அந்த பாவ சுபாவம் அவனிலே குடிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் என்றைக்கு அந்த தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்கின்றானோ அன்றைக்கு அவன் இறைவனுடைய பிள்ளையாக மாறிக்கொள்கின்றான். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகின்றது. அந்த உக்கிரானக்காரன் சொல்றான், புத்திய அநீதியுள்ள உக்கிரானக்காரன் அநீதி செய்து கொண்டிருந்தான், அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தான், ஏமாற்றி கொண்டிருந்தான், அதிகமாக பணத்தை வசூலித்து கொண்டிருந்தான், மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான், என்னையே ஏமாற்றினான். இவன் என்னிடத்திலிருந்து சுரண்டி அவன் வசதியிலும் எல்லாவற்றிலும் அவன் முன்னேறி கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது அதை உணர்ந்து தன்னை சரி செய்து கொண்டு உண்மையுள்ளவனாக மாறிவிட்டான். ஆக இனி அவன் என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொண்டவன் மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டான். இனி எனக்கு உண்மையும் உத்தமமாக இருப்பான் என்று சொல்லி மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் தவறுகின்றோம். நம்முடைய எஜமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கார், உக்கிரானத்தை கொடுத்திருக்கின்றார். சில காரியங்களை கவனிக்கும்படி நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு பெற்றோராக, அல்லது ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, அல்லது எந்த வேலை செய்பவர்களாக, சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ ஏதோ ஒன்று பொறுப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பிலே நாம் எப்படியாக நடந்து கொள்கின்றோம்?
அதிலே உண்மையாக இருக்கின்றோமா? தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். லூக்கா 16:10 சொல்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சிறியதோ பெரியதோ, அதில் உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் மிகுதியாக இருக்கும். இதை உணராதவர்களாக இன்றைக்கு அநேகர் என்ன செய்கின்றார்கள்? கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த பதவியில் இருக்கும் பொழுதே எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவை சம்பாதித்து விட வேண்டும். இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுதே எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்து விட வேண்டும். அது குறுக்கு வழியாக இருக்கலாம், எதிர்மறையான வழியாக இருக்கலாம், மற்றவர்களை வஞ்சிப்பதாக இருக்கலாம், மற்றவர்களை ஏமாற்றுவதாக இருக்கலாம், மற்றவர்களை போட்டு மிதித்து அதன் மீது மேலே ஏறுகிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அந்த வழியை பற்றி கவலை இல்லை. நான் மேலே வர வேண்டும், நான் மேன்மை அடைய வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், நான் பெரிய பணக்காரனாக வேண்டும். இப்படியாக உலகத்தையே பார்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அந்த எஜமானன் என்ன செய்தான்? அவனை வேலை விட்டு தூக்கி போட்டான். அதே போல நம்முடைய எஜமானம் கூட யார் உண்மையாக இல்லையோ அவர்களை எல்லாம் ராஜ்யத்தை விட்டு, பரலோக ராஜ்யத்தை விட்டு புறம்பே தள்ளுகிறவராக இருக்கின்றார். நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஆனால் உண்மையாக இல்லாவிட்டால், பொழுதுபோக்காக செய்வோம் என்றால், நிர்விசாரமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கதி இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். எனவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அநீதமான பொருட்களை வைத்து உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் சிநேகிதர்கள் உண்டாகும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்கள். அநீதியான பொருட்களை வைத்து சிநேகிதரை சம்பாதிங்கள். இங்கே அநீதியாக 80 குடத்தை 100 குடம் எழுதி வாங்கினான். அப்போ அதை வச்சு அடுத்தது 100 கலம் கோதுமை, 80 கலம் கோதுமையை 100 என்று, இந்த அநீதியான பொருள். இப்போ அவன் அதை உணர்ந்தவனாக அதை விட்டு கொடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான், திரும்ப அதை செலுத்துவதற்காக அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். இவற்றை எல்லாம் இந்த அநீத பொருள்களை கொண்டு அவன் என்ன செய்துட்டான்? தனக்கு சிநேகிதர்களை சம்பாதித்து விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார், நமக்கு கொடுத்திருப்பார். படிக்கின்ற சில பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் கேட்டாலே நல்லா புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதே வகுப்பிலே அவளோடு கூட பழகின்றவர்கள் அல்லது அந்த பையனோடு பழகின்றவர்களுக்கு சீக்கிரத்தில் சிலருக்கு அந்த கிராஸ்பிங் பவர்னுவாங்க, புரிந்து கொள்கிற சக்தி கம்மியாக இருக்கும். அப்பொழுது படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களை ஏளனமாய் பார்க்காதபடி, மார்க்கு குறைந்தவர்களை ஏளனமாய் பார்க்காதபடி, ஃபெயில் மார்க் வாங்கிறவர்களை ஏளனமாய் பார்க்காதபடி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அந்த திறமையை அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஒருவேளை கிளாஸில் டீச்சர் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம், நீங்கள் தனியாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு அதற்கு பாடம் சொல்லி கொடுத்து அது நல்ல மார்க் வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை தான் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களிடத்தில் ஏராளமான பணம் இருக்கலாம், ஏதோ ஒரு வியாபாரி, ஒரு சின்ன வியாபாரி, தெருக்கடை போகின்றவர்கள், அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், ஏதோ ஓரளவுக்கு அவங்க வியாபாரத்தில் முன்னேறலாம். ஆனால் அவங்களால அந்த ஒரு 2000 3000 கூட அவர்களால் பெறட்ட முடியாத சூழ்நிலை. அதை பார்க்கும் பொழுது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த பணத்தில், மிகுதியான பணத்தில் ஒரு சின்ன பகுதி 2000 3000 5000 ஏதோ நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன ஆகின்றது? பரலோகத்திலே உங்களுடைய வெகுமதி அதிகமாக இருக்கிறது. அதுதான் அநீதி. அந்த பணம் உங்கள்கிட்டயே இருந்ததுன்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதன் மூலமாய் உங்களுக்கு பரலோகத்திலே மிகுதியான பலன் கிடைக்கிறது, மிகுதியான பலன் கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அதில் ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே முன்னேறி ஆடம்பர செலவுகளை குறைத்து நன்றாக அவன் தன்னுடைய செல்வத்தை பெருக்கி கொண்டான். அப்போ அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தான். வந்தவர்கிட்ட அவனுக்கு என்னென்னா, இவ்வளோ செல்வம் சேர்த்துருக்கோம், இன்னும் செல்வம் சேர்க்க வேண்டும், இந்த செல்வம் குறையாமல் பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும்
என்று சொல்லி அந்த துறவியுடன் போய் கேட்குறான். அவர் நல்ல ஞானம் நிறைந்தவர், நல்ல பதில் சொல்லுவார் என்றெல்லாம் ஊர் மக்கள் சொன்னாங்க. இவனும் அங்கே போய் அந்த துறவி கிட்ட கேட்குறான். அந்த துறவி கிட்ட சொல்கிறான், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ முன்னேறி என்னுடைய ஆடம்பர செலவுகளாம் குறைத்து இவ்வளோ பணம் சேர்த்துருக்கேன். இன்னும் நான் பணக்காரனாக வேண்டும். அது மாத்திரம் அல்ல, இந்த பணத்தை அப்படியே பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டும். நான் சேர்த்த செல்வம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த துறவி சொன்னா, ஒரு நிமிடம் யோசித்து விட்டு அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்தார். அது என்னவென்றால் தைக்கிற ஊசி. அந்த ஊசியை எடுத்து அந்த பணக்காரன் கையில் கொடுத்து விட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை நீ பத்திரமாக வைத்திரு. ஒரு நாள் நாம் 2 பேரும் சொர்க்கத்தில் சந்திப்போம். அப்பொழுது நீ இதை எனக்கு பத்திரமாக திருப்பி அங்கே கொடுக்க வேண்டும். இதை நீ எவ்வளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறியோ அப்படி அந்த வைத்திருந்து அந்த சொர்க்கலோகத்திலே நாம் சந்திக்கும் பொழுது இந்த ஊசியை எனக்கு தர வேண்டும். அப்படி இருந்தால் நீ கேட்ட உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்றார். அப்பொழுது அந்த பணக்காரன் சொன்னான், இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது? சொர்க்கத்துக்கு போகணும்னா நீங்களும் மறிக்கணும், நானும் மறிக்கணும். 2 பேரும் இறந்த பிறகு தானே அங்கே போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு எப்படி நான் இந்த ஊசியை எடுத்துக்கொண்டு வருவது என்று சொல்லி கேட்டான். அப்பொழுதுதான் அந்த துறவி சொன்னாராம், சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு சின்ன ஊசியை கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாத பொழுது நீ சேர்த்து வைத்திருக்கிற இந்த சொத்துக்கள், இந்த பணம், இந்த வீடு, இந்த கார், பங்களா, இவைகளை எப்படி எடுத்து செல்வாய்? அதையெல்லாம் இங்கே விட்டு தானே போகின்றார். அப்போ அங்கே உனக்கு என்ன இருக்கின்றது? அங்கே என்ன செல்வம் இருக்கின்றது? இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போவதற்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாத்தையும் பத்திரமா பாதுகாக்கணும் என்று கேட்கின்றாய். மரித்த பிறகு வருகின்ற வாழ்க்கை தானே நித்தியமானது, அதிலே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே செல்வத்தை நீ எப்படி சேர்த்து வைத்திருக்கிறாய்? என்ன செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கின்றாய்? ஒரு ஊசியை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது வீணான காரியத்திற்காக மனிதனே நீ ஏன் இப்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அங்கே உனக்கு செல்வம் வேண்டும் என்றால், அங்கே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், அங்கே உன்னை ஏற்றுக்கொள்பவர்கள் அநேகர் இருக்க வேண்டும் என்றால், நீ இந்த உலகத்திலே உனக்கு கிடைத்திருக்கின்ற உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய வசதியை நீ என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு கூட நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு நீ அதை கொடுக்க வேண்டும். அப்படி செய்தாய் என்று சொன்னால், இந்த அநீத பொருட்களை வைத்து தான தர்மங்கள் செய்வாய் என்று சொன்னால், இந்த தானமும் தர்மமும் மற்றவர்களுக்கு இறங்குகின்ற இந்த இரக்கமும் தான் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். உன்னுடைய கணக்கில் அது இருக்கும். நீ நன்றாக அந்த பரலோகத்திலே அல்லது சொர்க்கலோகத்திலே வாழ்வதற்கு இவைகள் தான் உனக்கு கிடைக்குமே தவிர, இவைகள் தான் உனக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர, நீ எவ்வளவு பாடுபட்டு, நீ எவ்வளவு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, எவ்வளவு தான் செய்தாலும் இந்த உலக பிரகாரமான நன்மைகள் ஒன்றும் உன்னோடு கூட வரப்போவதில்லை. ஆக இந்த அநீதியான பொருட்களை வைத்து பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும்படியாக இவைகளை அதற்கு ஏற்றவாறு பயன்படுத்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் பொழுது நாம் நிம்மதியாக வாழ்வோம். ஏன் நமக்கு பிரச்சனை? ஏன் நமக்கு அமைதி இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருப்பதை வைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த இடத்திலே, அந்த பணியிலே, அந்த வசதியிலே இதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வழியிலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், 5 அப்பா 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்த தேவனார் உங்களை போஷிக்க முடியாதா? உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க முடியாதா? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு, அதில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், அதிலிருந்து நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை அவரே கொடுப்பார்.
சங்கீதம் 32:8 சொல்வது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவரிடம் கேட்போம், அவரிடம் கேட்போம். அவர் நம்மை காத்து நம்மை வழி நடத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 31 நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அடுத்த வசனம் 32, 33 அப்படி தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் ஆண்டவர் சொல்கிறாரு எப்படியும் அதே மத்தேயு 25:31, அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பார். வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகள் அதை பார்த்து சொல்லுவாராம், உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற இதில் பிரவேசிங்கள். ஏன்னா எந்த அடிப்படையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது பாருங்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். இந்த அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் அமைகின்றது. ஆக உங்கள்கிட்ட இருக்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களின் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் பரலோகத்தினுடைய பிரஜைகளாக நாம் மாறுகின்றோம். இந்த அநீதியான பொருட்களை வைத்து தான் நீதியின் தேவனிடத்திலே நாம் பிரவேசிக்கின்றோம். அவங்களாம் சொல்ல, எப்போ ஆண்டவரே நாங்கள் செஞ்சோம், எப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டீங்க, எப்போ நாங்கள் செய்தோம்? அவர் சொல்வார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அடுத்த ஆப்போசிட் சைடு இடது கடை பக்கம் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த எரி நரகத்திற்கு போங்கள். 41வது வசனம், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பைபிள் வாசிக்கலைன்றதுனால இல்லை, ஆராதனைக்கு போகலைன்றதுனால இல்லை, உபவாச கூட்டத்திற்கு கலந்து கொள்ளலைன்றதுனால அல்ல, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் அதெல்லாம் இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் தேவையில்லை என்றால் அவைகளெல்லாம் அவசியம். அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதற்கு நேராய் நம்மை வழி நடத்த வேண்டும். நம்முடைய குணாதிசயங்களை அது மாற்ற வேண்டும். எப்படி அந்த உக்கிரானக்காரன் அந்த ஒரு பனிஷ்மெண்ட் என்று வந்த பொழுது தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டானோ, அதே போல் மாற்றுவதற்கு இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எது தெரியுமா? பசியாயிருந்தே உணவு கொடுத்து. இங்கே சொல்கிறேன், நாங்கள் என்ன ஆண்ட, ஏன் எங்களை மட்டும் இப்படி தள்ளுறீங்கன்றப்ப, பசியாக இருந்தால் நீ சாப்பாடு கொடுக்கல, என்னை வந்து பார்க்கல, கட்டிலேருந்து என்னை அழுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்யலை, வஸ்திரம் இல்லாத இருந்த நீ ஆடம்பரமாக உடுத்திட்டு போன, எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கல. அப்போ அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே எப்போ நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்க? நீ இந்த சிறியவர் யார் தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றாரே தவிர நாமே அனுபவித்து கொண்டு நாமே வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அதுதான் வேதம் சொல்கிறது. அனிதமான பொருட்களை வைத்து உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள், நித்தியமான வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டாகும்படி உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை எண்ணி கலங்கி தவிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பாதையில், இந்த போராட்டத்திற்கு மத்தியில், இந்த பலவீனத்திற்கு மத்தியில், இதன் மூலமாய் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் எதற்காக அனுமதித்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அர்ப்பணிக்கிறேன் என்று யார் சொல்கின்றார்களோ, ஆண்டவரே, இந்த வியாதியை, இந்த வேதனையை, இந்த கஷ்டத்தை, என்னை போல வியாதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்கிறேன்.
இந்தோ தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, என்னை போல தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அவர் வறுமையை நீக்கும்படியாய் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அதற்காக அர்ப்பணியுங்கள். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுக்காக மாத்திரம் ஜெபிப்பதை விட்டுவிட்டு உங்கள் நிலைமையில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்று அதற்காக அர்ப்பணியுங்கள். திருமணமாகாமல் இருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நிலைமையில் உள்ள மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதுதான் அந்த அநீதமான காரியத்தை வைத்து நித்திய ராஜ்யத்திலே நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சிநேகிதரை சம்பாதிப்பது. இதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ அவன் சொல்கின்றான் அல்லவா, அவன் என்ன அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இதே காரியத்தை தான் கர்த்தரும் நமக்கு செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்களும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், நமக்கு பிரச்சனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், ஏதாவது ஆறுதலாக ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னா ஆசீர்வதிக்கிறவர் தான் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தின் ஊற்று தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் நிலைமையில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ, உத்தமமாக இருக்கிறீர்களோ, அந்த நிலைமையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களோ அது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுமே தவிர, எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று இவன் எல்லாவற்றையும் வலித்து கொண்டு இருந்த பொழுது அவனுக்கு யாருமே இல்லை. எஜமானனும் மெச்சிக்கொள்ளவில்லை, மற்றவர்களும் அவனை தேடி வரவில்லை. ஆனால் எப்பொழுது அதை உணர்ந்து செயல்பட தொடங்கினானோ அப்பொழுது அவன் எஜமான் அவனை மெச்சிக்கொண்டான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய நினைவுகளை, உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாய் என்று சொன்னால் உன் என் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மெச்சிக்கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதி ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஒரு சின்ன ஊசியை கூட தகப்பனே மரித்த பிறகு நாங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு மறு உலகத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் நாங்களோ அழிந்து போகின்ற இந்த உலகத்திற்காக எத்தனை காரியங்களை செய்கின்றோம் சுவாமி. நீரே சொல்லி இருக்கிறே அப்பா, ஒருவன் மிகுந்த விளைச்சலை கண்டு நான் பெரிய என்னுடைய காலத்தை இடித்து கட்டுவேன், பெரிதாக்குவேன், நல்லா நிம்மதியாக இருப்பேன், சந்ததிக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் என்று சொன்ன பொழுது நீர் அவனை பார்த்து என்ன சொன்னீர் ஆண்டவரே? நிர்மூடனே என்று சொன்னீர், மதிகட்டவனே என்று சொன்னீர். அப்படிப்பட்ட மதிகட்ட செயல்களைத்தான் நாங்கள் இவ்வளவு நாட்களும் செய்து கொண்டிருந்தோம். இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினீர் சுவாமி. ஆம், இந்த உலகத்திற்காக அல்ல, வரப்போகிற உலகத்திலே, நித்தியமாக வாழப்போகிற உலகத்திலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தகப்பனே நாங்கள் பொறுமையோடு ஓட நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள்தான். எங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. எனவே எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்திலே வரும்படியாய் கர்த்தாவே, இந்த அநீதமான பொருட்களை வைத்து அப்பனே எங்களுக்கு பரலோகத்திலே சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளும்படியாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க. இருக்கின்ற நிலைமையிலே நான் என்ன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அப்படியாக சிந்தித்து செயல்பட நீங்க உதவி செய்யுங்க. நான், என் குடும்பம், என் பிள்ளை என்று அந்த சுயநலத்தோடு வாழாதபடிக்கு, அநீதமான பொருட்களுக்காக அலசடிப்படாதபடிக்கு கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் வாழும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கென்று நியமித்திருக்கின்ற அந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாய் நடத்தி முடிக்கும்படியாய்
அப்பனே நீர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. அவர்கள் தங்களை திருத்தி கொள்ளும் பொழுது, உமக்கேற்ற வாழ்க்கை வாழும் பொழுது, அப்பா இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீங்கப்பா. நீங்கள் உயர்த்துவீங்க. எந்த மனிதனுமே மேன்மைப்படுத்த என்னால் முடியும் என்று சொன்னவர் நீங்க மேன்மைப்படுத்துங்க. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். God bless you.